இப்போ 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. நீங்கள் அதை தயாராக இதுதான் கள அரசியல்ன்றது. இந்த யதார்த்தம் தெரியாமல் நான் தனியாக நிற்பேன், ஸ்ட்ரைட்டாக போய் சிஎம்மாக உட்காந்துருவேன், முதல் தேர்தலே திமுகவை தனியாக வீழ்த்திடுவேன்னு ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு அடுத்த 2 மாதங்கள் வந்து கள அரசியல் என்ன என்ற பாடத்தை புகட்டும் தான் நான் நம்புகிறேன். நான் வன்முறை ஆதரிக்கல, நியாயப்படுத்துகிறேன். பட் இதுதான் யதார்த்தம். இதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நாடு பூரா இதான் நடக்குது. பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டேட் குஜராத்தில் போய் பண்ணிட முடியுமா? பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்க, மோடியோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்க குஜராத்தில் பண்ண முடியுமா? இல்லை யோகி ஆதித்யநாத்தோட யூபியில் பண்ண முடியுமா? எங்கே போனாலும் இதான் பிரச்சனை. இதை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஒரு பெரிய கட்சியை வீழ்த்தணும்னா இன்னொரு பெரிய கட்சியோட சேர்ந்தாதான் முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க இதெல்லாம் எதிர்கொள்ளணும். வாக்கு வங்கி அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா கூட்டணி அரசியல் என்பதுதான் வந்து அடிப்படையான விஷயம். அது சரி தப்புன்றது வேற. அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டார். நீங்க சமுதாய இயக்கமா போயிருக்கணும். இல்ல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போனீங்கன்னா இதெல்லாம் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாது. இதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கடைசியில் ஓட்டா மாதிரி நீ ஜெயிக்கிறியா தோக்குறியா, அதுதான் அந்த பிரைம் கொஸ்டினுக்கான பதில். என்ன திமுக மேலே இன்னும் 4 இடத்துல வயலன்ஸ் நடக்குது. டிஎம்கே அன்லீஷிங் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் டிவிக்கு. ஃபைன். 2 ரிசல்ட் என்ன? ஓட்டு உங்களுக்கு விழற ஓட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு விழுமா, அல்லது அதிமுக ஓட்டுலேருந்து கொஞ்சம் பிடிங்கி உங்களுக்கு கொடுக்குமா? கன்சல்டேட் ஆகணும். ஓட்டு கன்சல்டேட் ஆகாம சி யூ ஆர் இன் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இந்த புரிதலே அவருக்கு இல்லை. நான் திமுகவை ஸ்ட்ரைட்டாக வீழ்த்தணும். எப்படி வீழ்த்தணும்? ஆனாரப்பட்ட எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவை 10 கட்சி 20 கட்சி கூட்டணி வச்சு தான் கருணாநிதியை வீழ்த்தினாங்க. அவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர் வந்து 30 கட்சி 40 கட்சியை கூட்டணி சேர்த்து தான் வந்து ஜெயலலிதாவை வீழ்த்தினார் ஒவ்வொரு தடவையும். எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர் ஜெயிக்கவே முடியல. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவை ஒவ்வொரு தேர்தலையும் அவர் எப்படி வீழ்த்தினார்? பெரிய கூட்டணியை, மெகா கூட்டணியை, வானவில் கூட்டணியை, ரெயின்போ அலைன்ஸ் கட்டமைச்சு தான் வீழ்த்தினார். 38 கட்சிகளோடு சேர்ந்து தான் மோடி இன்றைக்கி நாட்டை ஆள்றாரு. ராகுல் காந்தி அதே மாதிரி. இப்போ ஒவ்வொரு கட்சியுமே வாக்கு வங்கி அரசியலில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டணி அரசியல் தான் வந்து இங்கே கோல் வச்சுக்கிறது. அதுதான் அடிப்படைன்னும் போது அந்த புரிதலுக்கு எதிராக நீங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலே எடுக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் தவிர்க்க முடியாது. நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 10-15 நாளுக்கு ஒரு முறை விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாரு. அப்படி பேசும்போதுமே வந்து இப்போ கொஞ்ச நாளாக என்னென்னா பொது பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு போன கூட்டத்திலேயே நம்ம பார்த்தோம். விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தான் அந்த பேச்சு இருக்குது. அப்போது இவ்வளோ சிக்கல்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தும் மக்கள் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அடுத்து அவருடைய பேசக்கூடிய பேச்சில் அவர் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்க வேண்டியிருக்கா? அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பை நியாயமாக செய்கிறாரா? அவர் நியாயமாக செய்யலை. இன்னும் அவர் வந்து பொது பிரச்சனைகளை பற்றி நிறையா பேசணும். இஷ்யூஸை பேசணும். ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸுக்குள்ளே போகணும். 10 பேசிட்டு அப்படியே மேம்போக்காக பேசிட்டு போயிட முடியும். அப்படி தான் அவர் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கார். ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸை எடுத்து பேசணும். மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசணும். பொதுவாக திமுகவுக்கு சவால் விடுறதுன்றதெல்லாம் வந்து அது வந்து வெத்து சவடால். அது நீங்கள் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்குள்ளே போய் பேசணும். அதை பேசலைன்னா நாட்பட உங்களுடைய செல்வாக்கு சரியும். இப்போ இந்த 3% டிப்பெல்லாம் அதுலேருந்து வரக்கூடியது. நீ ரியாக்ட் பண்ண மாட்டேன்ற திருப்பரங்குன்ற இஷ்யூக்கோ 100 நாள் வேலை திட்டத்துக்கோ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இப்போ டிஎன்பிசி இப்போ இஷ்யூவில் வந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. நடுத்தரில் நிற்கிறான். லட்சக்கணக்கான பேர் தேர்வு எழுதுகிறவங்க அடுத்த தேர்வு எழுதுகிறவங்களும் வந்து இதனால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உண்டாகியிருக்கு.